ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய தினம் மகாநவமி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை என்றெல்லாம் எல்லா வகையான மக்களாலும் கொண்டாடப்படும் மிகச்சிறந்த பண்டிகை நாள். இன்றைய தலைப்பு ஹயக்ரீவனின் பெருமை. இந்த நன்னாளிலே சரஸ்வதி, சிவபெருமான், வியாசர், பராசரர் போன்ற கல்வியில் சிறந்தவர்கள் என்று போற்றப்படுபவர்கள் அனைவருமே ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலே அந்த பெருமையை பெற்றனர் என்பதை விளக்கும் சுவாமி தேசிகனின் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் ஒரு ஸ்லோகத்தின் பொருளை நாம் பார்ப்போம். தாட்சிண்ய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்ம பத்னி வியாசாதயோபி வியபதேஷ்ய வாசः ஸ்புரந்தி சர்வே தவ சக்தி லேசைஹி. இன்றைய தினம் நாம் எல்லோரும் புஸ்தகங்களில் ஹயக்ரீவனை ஆவாகனம் செய்து அவருக்கு ஆராதனம் செய்து நமக்கு ஹயக்ரீவனின் அனுகிரகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோரும் பிரார்த்திப்பது வழக்கம். இப்படி கல்விக்காக ஹயக்ரீவனை பிரார்த்திப்பது என்பது தொன்று தொட்டு நடைபெறும் ஒரு நிகழ்ச்சி. தேவதைகளோ மகர்ஷிகளோ எல்லோருமே ஹயக்ரீவனின் அனுகிரகத்தினால்தான் இந்த பெருமையை பெறுகின்றனர். கல்வி என்றால் ஹயக்ரீவன் தான், அவருடைய அருள் இல்லை என்றால் கல்வி வராது. ஆகையாலே இப்படி கல்வி கடவுளாக போற்றப்படும் ஹயக்ரீவனுக்கு இப்படிப்பட்ட சிறப்பு ஏற்பட்டதற்கு காரணம் என்ன என்பதை அவருடைய அவதார ரகசியத்தை பார்த்தோமானால் தெரியும். பெருமாள் முதலில் பிரம்மாவை சிருஷ்டி பண்றார். பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி அவரிடத்துல வேதத்தையும் கொடுத்து இதை கொண்டு நீர் படைப்பு தொழிலை செய்ய வேண்டும் என்று நியமிக்கவும் செய்கிறார். பிரம்மா அவதரித்த தாமரை புஷ்பத்தில் ஒரு தளத்திலே ரஜஸ் தமசு என்று சொல்லக்கூடிய 2 குணங்களும் 2 பிந்துக்களாக ஆகின. அவைகளிலிருந்து மது கைட்டபர் என்று சொல்லக்கூடிய 2 ராட்சசர்கள் தோன்றி பிரம்மாவனிடத்திலே இருந்த வேதத்தை பறித்து கொண்டு போய் பாதாள லோகத்திற்கும் கீழே இருக்கின்ற ரசாதலம் என்கிற லோகத்திலே அவர்கள் அந்த வேதத்தை வைத்துக் கொண்டு அங்கு இருந்து விட்டனர். பிரம்மா வேதத்தை இழந்ததனாலே ரொம்ப சிரமப்பட்டார். கண்ணிழந்தவர் போல் ஆனார். அவருக்கு எல்லாமே போய்விட்டது. மீதி தேவதைகள்லாம் தங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் பிரம்மாவை அணுகி அவர் மூலமாக தங்களுடைய சிரமத்தை போக்கடித்துக் கொள்வார்கள். பிரம்மாவுக்கே சிரமம் வந்துடுத்துன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் பெருமாளிடத்துல, தன்னை படைத்த பெருமாளிடத்துல போய் பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை பண்ண உடனே பெருமாளும் பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக தமது திருமுகம் மட்டும் குதிரை வடிவிலும் மிகப்பெரிய ஒரு திருமேனியுடனும் ஹயக்ரீவனாக அவதாரம் பண்ணி நேராக ரசாதலத்திற்கு செல்லுகின்றார். அந்த ரசாதலத்திலே சென்று உத்கீதம் என்றும் ஒரு வகையான சாமவேதத்தை அத்தியுதமாக கானம் பண்ணுகிறார். இந்த சாமவேதத்திற்கே ஒரு தனி சிறப்பு. இந்த சாமவேதம் அதை கானம் செய்யும் பொழுது அதை கேட்கிறவர்கள் எல்லோரையும் ஈர்க்கும் ஒரு சுபாவம் உடையது. ஆகையாலே வேதானாம் சாமவேதோகம் என்று பெருமாளே தன்னை வேதங்களில் சாமவேதமாக தன்னை சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட எம்பெருமானை ஹயக்ரீவராக இருந்து கொண்டு சாமவேதத்தை கானம் செய்யும் பொழுது இந்த குரலிலே சாம கானத்திலே ஈர்க்கப்பட்டவர்களாக அந்த மதுகைட்டபர் என்னும் ராட்சசர்கள் இருவர்களும் இந்த சாமகானம் வந்த ஒலி வந்த திக்கை நோக்கி செல்கிறார்கள், எங்கிருந்து இந்த சாமகானம் வருகிறது என்று. அந்த சமயத்திலே ஹயக்ரீவர் அவர்கள் விட்டு சென்ற வேதத்தை எடுத்துக்கொண்டு போய் மறுபடியும் பிரம்மாவினிடத்திலேயே கொடுத்து விடுகிறார். அப்போ பிரம்மாவும் அந்த வேதத்தை பெற்று பழையபடி பழைய நிலையை அடைந்தவராக ஆகிறார். இவர்கள் மதுகைட்டபர்கள் திரும்பி வந்து பார்த்து வேதத்தை காணாமையினால் ஹயக்ரீவனுடன் சண்டையிடுகின்றனர். ஹயக்ரீவனும் அவரை வதம் பண்ணுகிறார் என்பது புராணம். இதிலிருந்து ஏற்படுவது என்ன என்றால், ஹயக்ரீவன் வேதத்தையே மீட்டுக் கொடுத்ததனாலே ஹயக்ரீவனே உண்மையில் கல்வி கடவுள். மீதி எல்லோருமே இந்த கல்வி கடவுள் என்றோ கல்விக்கு அதிஷ்டான தேவதை என்றோ போற்றப்படுபவர்கள் எல்லோருமே ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினால்தான் அந்த பெருமையை பெற்றார்கள் என்பது தெள்ளத் தெளிவாகிறது. இதைதான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். தாட்சிண்ய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்திஹி ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் ஐஸ்வர்யந்து ஹுதாசனாத் ஈஸ்வராத் ஞானமன்விச்சேத் மோட்சமிச்சேத் ஜனார்தனாத் என்பது வச்சனம்.
ஆரோக்கியம் வேண்டுமென்றால் சூரியனை பிரார்த்திக்க வேண்டுமாம், ஐஸ்வர்யம் வேண்டுமென்றால் அக்னி பகவானை பிரார்த்திக்க வேண்டுமாம், ஞானம் வேண்டுமென்றால் சிவபெருமானை ஈஸ்வரனை பிரார்த்திக்க வேண்டும் என்பது இந்த வச்சனத்தினால் ஏற்படுகிறது. ஈஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக இருந்து கொண்டு தென்பக்கமாக பார்த்து கொண்டு ஆலமரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு அகஸ்தியர், புலஸ்தியர், மார்க்கண்டேயர், தட்சர் என்னும் 4 மகர்ஷிகளுக்கு தத்துவோபதேசம் பண்ணினாராம். இப்படிப்பட்ட ஈஸ்வர மூர்த்தியை, தட்சிணாமூர்த்தியை யார் அணுகிறார்களோ, ஆசிரியிக்கிறார்களோ அவர்களும் நல்ல தத்துவ ஞானத்தை பெறுவார்கள் என்பது புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயம். இப்படி ஈஸ்வரனாலே தத்துவ ஞானத்தை எல்லோரும் பெரும்படியான ஒரு பெருமை ஈஸ்வரனுக்கு ஏற்பட்டதும் கூட அவருடைய ஹயக்ரீவோபாசனம் தான், ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலே தான் தட்சிணாமூர்த்திக்கு அந்த பெருமை ஏற்பட்டது. தேவி சரோஜாசன தர்ம பத்னி, தாமரை மலரிலே அமர்ந்திருக்கும் பிரம்மாவனுடைய தர்மபத்னியான தேவியான சரஸ்வதி தேவி, அவளுக்கு ஏற்பட்ட சிறப்பும் கூட இவ்வாறேதான் என்று அடுத்த வரியில் சொல்லுகின்றார். சரஸ்வதி தேவி வாக்குக்கு அதிஷ்டான தேவதை. அவளை உபாசிப்பவர்கள் நல்ல கல்வி அறிவு உடையவர்களாக ஆகின்றனர் என்பது சுப்பிரசித்தம். இது தெள்ளத் தெளிவு. அப்பேற்பட்ட சரஸ்வதியும் கூட ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த பெருமையை பெற்றாள் என்பது சுவாமியினுடைய வாக்கு. இங்கு சரஸ்வதி என்று சொல்லாமல் சரோஜாசன தர்மபத்னி என்று சரஸ்வதியை சுவாமி தேசிகன் குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்பதை பார்க்க வேண்டும். இவள் தர்மபத்னி. தர்மபத்னியாக இருப்பவள் கணவனின் நியமனத்தை, எண்ணத்தை அனுசரித்து செல்ல வேண்டும். அதே ரீதியிலே தான் சரஸ்வதி தேவியும் கூட உலகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறந்த கல்வியை வழங்குவதும் கூட பிரம்மாவனுடைய நியமனத்தாலேதான் என்பதை தெரியப்படுத்துவதற்காக தான் இங்கு தர்மபத்னி என்கிற சப்தத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கின்றார். பிரம்மா ஒரு சமயம் வால்மீகி மகர்ஷியை பார்த்து நீதான் ராமாயணத்தை செய்ய வேண்டும் என்று நியமனம் செய்கிறார். அந்த சமயத்திலே வால்மீகியினிடத்தில் இருந்து வாக்கு, சில ஸ்லோகம் வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை கூட என்னாலேதான் ஏற்பட்டது என்பதை மச்சந்தா தேவதே பிரம்மன்னு பிரவருத்தேயம் சரஸ்வதி என்று பிரம்மா சொல்லுகின்றார். உம்முடைய வாக்கில் சரஸ்வதி ஆவிர்பவித்ததும் கூட என்னுடைய இஷ்டத்தை அனுசரித்தேதான் என்று இந்த இடத்தில் சொல்லுகின்றார். இவ்வாறே வியாசர், பராசரர் போன்ற மகர்ஷிகள் மிகச்சிறந்த கல்வியாளர்களாக போற்றப்படுபவர்கள் கூட ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலேதான், அவர்களுக்கு ஏற்பட்ட பிரகாசமும் கூட ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தின் சக்தியின் ஒரு திவலையால் தான் என்று சுவாமி தேசிகன் இங்கு அருளி செய்கின்றார். இந்த நன்னாளிலே நாம் எல்லாரும் சுவாமி தேசிகன் பிரார்த்தித்த மாதிரி திசந்துமே தேவ சதாத்வதீயாக தயாதரங்கானுச்சராக் கடாட்சாக என்று பிரார்த்தித்தபடி ஹயக்ரீவனுடைய கருணை நிரம்பிய கடாட்சம் நம் மீது அல அலையாக விழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அவருடைய அனுகிரகத்தினாலும் ஹயக்ரீவனின் அபராவதாரமான சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினாலும் நமக்கு நல்ல கல்வி அறிவு வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோமாக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.